சின்ன வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும். 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் இஸ் அ வெரி ஈஸி சப்ஜெக்ட். புக்கில் 346 பேஜஸ் இருக்குன்னு பார்த்து தயவு செய்து பயப்படாதீங்க. அது 346 கிடையவே கிடையாது. டோட்டலாக 3 ஸ்லாட் ஆஃப் சம்ஸ் தான் இருக்குது. 3 பகுதிகளாக நம்ம சம்மை பிரிச்சுட்டா மேக்ஸ் புக்கை ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குழப்பம் இருக்கும். சார், நிறைய எக்ஸாம்ஸில் நாங்கள் ரெட் மார்க் எடுத்திருக்கோம், மேக்ஸில் ரெட் இங்கில் அண்டர்லைன் பண்ணிட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் சார் அங்கே 50-60ஸ்லேயே இருக்கணும் சார், அது தாண்டவே முடியல சார். சில ஸ்டூடெண்ட்ஸ் சார் அங்கே 80-90ஸ்லேயே இருக்கணும் சார், எங்களால் சென்டமே எடுக்க முடியல சார். எல்லாருக்கும் தீர்வு இருக்குது. எப்படி இந்த குறிப்பிட்ட டைம், இந்த கம்மியான டைமில் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது மேக்ஸை? ஹவு டு ஃபாலோ த மேக்ஸ் புக் கிளியர்லி? பாஸ் ஆகணும், கஷ்டமாக இருக்குது பாஸ் ஆகிறதுக்கு அப்படின்னா ரொம்ப எளிமையான மெத்தட்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1351 ப்ராப்ளம்ஸ் இருக்குது மேக்ஸ் புக்கில். 1351 ப்ராப்ளம்ஸையும் டே 1லேருந்து ஒன்றா போட்டு பார்த்துக்கிட்டே இருந்தால் இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளார, அதாவது 1 மந்த்துக்குள்ளார நம்மளால் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்க முடியுமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணால் அதே சம்ஸை போட்டு முடிக்க முடியும். ஹவு டு ஸ்டார்ட் வித்? சார், நாங்கள் பாஸ் ஆனால் போதும் சார், ஒரு 50 மார்க்ஸ் மேக்ஸில் வந்தால் போதும் சார், எங்கள் பேரண்ட்ஸ் அது வந்தாலே போதும்னு சொல்கிறாங்க சார் அப்படின்ற மாணவர்களே, இந்த வீடியோ மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களும் நன்றாக கவனிக்க வேண்டும். தங்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் 3 பிரிவுகளாகத்தான் இருப்பார்கள். கணிதம் என்றால் பயந்த மாணவர்கள் இருப்பார்கள், கணிதம் என்றால் மிக ஆர்வமான மாணவர்களும் இருப்பார்கள், கணிதம் என்றால் மீடியமாக ஓகே சார் அப்படின்ற பசங்களும் இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒரு விதமான கோச்சிங் தேவை. மேக்ஸ்னா அவர்ஷனே வராமல் அழகாக மேக்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. கம்மிங் பேக், இங்கே நான் பிளான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். நம்ம சொல்கிற மேக்ஸில் கஷ்டப்படுற பசங்க, பாஸ் ஆகணும்னு ரொம்ப சிரமப்படுற பசங்களுக்கு பிளான் ஏ இஸ் வெல் சூட்டட். ஃபார் மோர் தென் 300 days we are working on this book. எப்படி பசங்களை பாஸ் ஆக்கலாம், ஒரு பசங்க கூட ஃபெயில் ஆகவே கூடாது லைஃப்பில் அப்படின்னு ரொம்ப தெளிவாக நம்ம யோசனை பண்ணியிருக்கிறோம். ஆஸ் அ டீச்சர்ஸ், ஆஸ் அ பேரண்ட்ஸ், உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளையோ அல்லது உங்கள் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகளையோ எப்படி ட்ரெயின் பண்ணலாம் இந்த 1 மந்த்துக்குள்ளார அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் ஏ யூ மஸ்ட் ஸ்டார்ட். வாட் இஸ் த பிளான் ஏ? எப்படி பிளான் ஏவை எக்ஸிக்யூட் பண்ணுறது? நம்மளுடைய புக் பேக் கொஷின்ஸில் 1 மார்க்கு எடுத்துங்க. டோட்டலாக 8 சாப்டர்ஸில் 125 1 மார்க்ஸுக்கு நம்ம கையில் இருக்குது. 125 1 மார்க்ஸை தினம்தோறும் ஒரு 10 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ 12 daysல முடிஞ்சிடாது. 12 daysல நம்ம முடிச்சிடலாம் 125 1 மார்க்ஸ். அகெயின் ரிவைஸ் இட். எப்படி சார் அது படிக்கணும்? இன்னைக்கு 10 படிச்சிட்டீங்க, நாளைக்கு புதுசாக 10 படிக்கக்கூடாது. பழசு 10 புதுசு 10, அப்போ 20 ஆகிடும். அப்புறம் 3rd day பழசு 10, அதுக்கப்புறம் அடுத்த 10, அதுக்கப்புறம் 10, 30 முடிச்சிடலாம். அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க. 13 daysக்குள்ளார நீங்கள் இந்த 125 1 மார்க்ஸை புக் பேக்லேருந்து முடிச்சிடலாம். பப்ளிக் எக்ஸாமில் 14 கொஷின்ஸ் 1 மார்க் கொஷின் கேட்க போகிறாங்க. இந்த 14 கொஷினில் புக் பேக்கில் இருந்து கண்டிப்பாக ஒரு 12 கொஷின் நம்ம எதிர்பார்க்குறோம். 2 கொஷின் ஓனாக வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ நீங்கள் ஒரு 12 மார்க் இதை ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா 35க்கு 12 என்பது ஒரு மிகப்பெரிய ஸ்கோர். நெக்ஸ்ட் மூவிங் டு அவர் கிராஃப் 3.15. 3.15ல் கிராஃப் அப்படின்னு நீங்கள் பயப்படாதீங்க. டோட்டலாக உங்களுக்கு புக்கில் ஒரு 8 சம்மும் எக்ஸாம்பிள் ஒரு 4 சம்மும், டோட்டலாக 12 சம்ஸ் தான் இருக்குது கிராஃபில். கிராஃப் எல்லா சம்மையும் உட்காந்து போட்டு பாருங்கள். எந்த சம்மையுமே மிஸ் பண்ணக்கூடாது. தயவுசெய்து ஹேண்ட் பிக்கடாக போடாதீங்க. இந்த சம் போதும் இந்த சம் போதும் கிடையாது. 3.15 ஃபுல்லாக போட்டு பார்க்கணும். அது கூட ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்பிள் சம்ஸையும் கம்ப்ளீட்டாக போட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஃபில் ஒரு 8 மார்க்கு கேரண்டி ஆகுது. கிராஃப் இஸ் வெரி ஈஸி. கிராஃப் வரையும் போது எக்ஸாமில் சில ரூல்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். கிராஃப் ஷீட் உள்ளார பேனாவில் கை வைக்கவே கூடாது, ஃபுல்லாக பென்சிலில் தான் வரையணும். அதே மாதிரி கிராஃப் ஷீட்டுக்கு முன்னாடி ஒயிட் பேஜ் இருக்கும். அந்த ஒயிட் பேஜில் நீங்கள் சம் போட்டால் போதும். கிராஃபுக்கு பின்னாடி போய் சம் போடாதீங்க. கிராஃப் ஷீட்டில் இங்கே கை வைக்காதீங்க. உங்களுடைய மெயின் புக்கில் லாஸ்ட் பேஜுக்கு முன்னாடி பேஜில் கிராஃப் தச்சிருப்பாங்க. கிராஃபை காணும் தேடாதீங்க, அங்கே இருக்கும் கிராஃப் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி பேஜ் ஒயிட் பேஜ் இருக்கும், அங்கே சம் போட்டுட்டு நீங்கள் கிராஃபை கிராஃப் ஷீட்டில் வரைஞ்சிடலாம். கிராஃப் ஷீட்டில் மறக்கக்கூடாத விஷயங்கள், ஸ்கேல் எழுதுறது மறந்துடாதீங்க. இட் கேரிஸ் அ மார்க்.
கிராஃபில் எனக்கு ஒன்றுமே தெரில சார், நான் அப்படியே விட்டுட்டு வந்தேன் சார் அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எழுதி ஸ்கேலையாவது எழுதி வச்சுட்டு வாங்க, ஒரு 2 மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 1 marks and graph, we are entering into geometry, practical geometry. 4.1 similar triangles. 4.2 construction of triangles using medians and altitudes. அதுக்கு அடுத்தது 4.4 tangents, தொடுகோடுகள். 4.1, 4.2 and 4.4 டோட்டலாக பார்த்தா 24 sums இருக்கும். 16 sums புக் சம்ஸாக இருக்கும், 8 sums எக்ஸாம்பிள் சம்ஸாக இருக்கும். அப்போ 16 + 8 24 sums உங்கள் கையில் இருக்குது. அந்த 24 sumsையும் எவ்ரி சம் ப்ளீஸ் டூ இட், ப்ளீஸ் ட்ரா இட். அதை நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. வரைஞ்சி பார்த்துட்டு ரஃப் டயக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ரஃப் டயக்ராம் ஒன்லி யூ ஹேவ் டு என்டர் இன்டு த மெயின் டயக்ராம். எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் ஃபியரிங் அபவுட் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுமான்னு பதட்டமாக இருக்கிறீங்க. உங்களுக்கு டயக்ராம் நல்லா தெரியும் அப்படின்னா போட்டு வைங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாது அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. சார் எனக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியும் சார், எழுதி வைங்க, அதனால் ஒன்றுமே தப்பு கிடையாது. சார் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதாமல் வெறும் படம் மட்டும் போட்டால் ஃபுல் மார்க் கொடுப்பாங்களா? பப்ளிக்கில் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சால் எழுதி வைங்க, தெரியலனா அதுக்காக இப்போ எதுவுமே சிரமப்படாதீங்க. அட்லீஸ்ட் எதையாவது போட்டு பார்த்துருங்கன்னா இந்த 24 டயக்ராம்ஸை தயவுசெய்து போட்டு பாருங்கள். உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட போட்டு காட்டுங்க, உங்கள் மதர் கிட்ட போட்டு காட்டுங்க, உங்கள் சிஸ்டர் கிட்ட போட்டு காட்டுங்க. உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப ஈகராக இருப்பாங்க. இந்த ஃபெயில் ஆகிற போகிறோன்னு பயந்து இருக்கிற மாணவர்கள் டீச்சர் கிட்ட போங்க, மிஸ் நான் இன்னைக்கு இந்த டயக்ராம் போட்டு காட்ட போகிறேன், இந்த டயக்ராம் போட்டு காட்டவா, இந்த டயக்ராமில் டவுட் இருக்குது, எங்கே இன்டர்செக்ட் பண்ணணும்னு தெரியல, எங்கே பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரையும் தெரியல அப்படின்னு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் டீச்சர்ஸ் கிட்ட போங்க. ஏன்னா இந்த 30 days டீச்சர்ஸ் டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் யூ. உங்களை காத்துன்னு இருப்பாங்க, பசங்க வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஸ்டாஃப் ரூமில் அவங்க சும்மா இருந்தாலோ அல்லது கிளாஸில் இருந்தாலும் போய் எப்படியாவது கேட்டு ஜியோமெட்ரியில் எந்த சமயமும் மிஸ் பண்ணாதீங்க. ஜியோமெட்ரியில் நிறைய ஸ்டேஜ் மார்க் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டேஞ்சென்ட் வரைய சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யூ வில் ட்ரா எ பிரைமரி சர்க்கிள். ஒரு சர்க்கிள் வரைஞ்சாலே ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. தென் யூ வில் ட்ரா எ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 13 cm வரைகிறீங்கன்னு வச்சுங்க, அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க. பர்பண்டிகுலர் பைசெக்டர் வரைஞ்சா அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. சர்க்கிள் டயக்ராம் செகண்ட் சர்க்கிள் வரைவீங்க, அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. அப்புறம் டேஞ்சென்ட் வரைஞ்சிங்கன்னா அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. டேஞ்சென்ட் வரைகிறீங்கன்னா யூ ஹவ் டு மென்ஷன் த லென்த் ஆஃப் த டேஞ்சென்ட். வெரிஃபிகேஷன் போடணுமா போடக்கூடாதா தெரிஞ்சா போட்டு வச்சிருங்க. வெரிஃபிகேஷன் உங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் கொடுக்கும் நம்மளோட ஆன்சர் கரெக்டானு பார்க்கறதுக்கு. அதனால் வெரிஃபிகேஷன் தெரிஞ்சால் கண்டிப்பாக போட்டுருங்க, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ we have completed 1 mark graph and geometry. 1 markல ஒரு 12 வந்துருச்சுன்னு வச்சுப்போம், கிராஃபில் ஒரு 8 வந்துருச்சுன்னு வச்சுப்போம், ஜியோமெட்ரியில் ஒரு 8 வந்துருச்சுன்னு வச்சுப்போம். 12 + 8 + 8 28 மார்க். 28 எடுத்த புள்ள 10th ஃபெயில் ஆனதா சரித்திரமே கிடையாது. எங்களுக்கு நல்லா தெரியும். 25 years நாங்கள் கரெக்ஷன் போயிட்டு வந்துன்னு இருக்கோம். த ஸ்டூடெண்ட்ஸ் கிராசிங் 28னா கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்க, அதில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால 28 மார்க்ஸ் எடுத்துட்டு இது கீழே இருக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், we are starting with exercise number 1.1. எக்ஸசைஸ் நம்பர் 1.1 என்ன சொல்லுது? கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுது. கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ். 1.1ல் வெரிஃபை பண்ணுற சம்ஸ் இருக்கும், கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிற சம்ஸ் இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 2 மார்க்லையோ அல்லது 5 மார்க்லையோ சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட் மூவிங் டு 1.4. 1.4 என்ன சார் இருக்குது? ஏரோ டயக்ராம், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ், டேபிள், அந்த மாதிரி கிராஃப் வரைகிறது, அந்த மாதிரி சம்ஸ் இருக்கும் உங்களுக்கு 1.4ல். 1.5 அகெயின் செட்டன் ரிலேஷன்ஸில் FOG, ஃபாக்னு சொல்லுவோம் அல்லது காஃப்னு சொல்லுவோம். ஃபாக் இஸ் ஈக்குவல் டு காஃப், FOG இஸ் ஈக்குவல் டு GOF, அது F.G.H இஸ் ஈக்குவல் டு F.G.H. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுவோம். அந்த சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 1.5 கம்ப்ளீட் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே நம்ம 3 எக்ஸசைஸ் படிக்கிறோம். ஸ்கூல் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஃபஸ்ட் சாப்டர் படிச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறது மிக மிக எளிமை. நெக்ஸ்ட் மூவிங் டு 2.9. 2.9னா செகண்ட் சாப்டர் போகிறோம். செகண்ட் சாப்டர் என்ன சார் இருக்குது? 2.9ல் ஸ்பெஷல் சீரீஸ் 1 + 2 + 3 ... up to 10 அந்த மாடல் சம், 1² + 2² + 3² ... அந்த சம்ஸ், 1³ + 2³ + 3³ ... அந்த சம்ஸ். டோட்டலாக 7 சம்ஸ் தான் இருக்குது அதில். அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செகண்ட் சாப்டரில் ஒரு எக்ஸசைஸை முடிப்பீங்க. Then moving to 3.7, square root sum using factorization method. 3.8, finding square root using division method, a very important exercise. 3.7 and 3.8 டோட்டலாக 6 சம் இருக்குது நமக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அல்ஜிப்ராவில் ஒரு பார்ட் முடியும். Then moving to 5.1 and 5.2.
5.1 என்ன சார்? ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்ரல், கொலினியர் சம்ஸ் எல்லாமே 5.1ல இருக்கும். 5.2ல என்ன சார் இருக்கு? ஸ்லோப்ஸ். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எலிமெண்ட்ரி சம்ஸ் இருக்கும். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா பிளான் ஏவை முடித்தவர்கள் பிளான் ஏல எக்ஸாம்பிள் சம் எக்ஸசைஸ் சம்மோட சேர்த்து போட்டவங்க ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இதில் இருக்கிறது எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. சார் நான் 1 மார்க் மட்டும் விட்டுட்டு போகிறேன் சார்னா வி கான் கேரண்டி. நீங்கள் 1 மார்க்லேருந்து கிராஃப்லேருந்து ஜியோமெட்ரியிலேருந்து இங்கே கொடுத்துருக்குற எக்ஸசைஸ்லேருந்து எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸ் புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 25% கவரேஜ் முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அது உங்களுக்கு தெரியாது. இது டோட்டலாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 days உட்கார்ந்தீங்கன்னா கரெக்டாக போட்டு முடிச்சிடலாம். ஆனால் நமக்கு நிறைய டைம் இருக்குது. நம்ம மார்ச் 27th வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா பிளான் ஏ கம்ப்ளீட் பண்ணிடலாம். சார் நாங்கள் ஃபெயில் ஆகிடும்ன்றவங்க பயப்படவே பயப்படாதீங்க. 10th பாஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப எளிமை. இந்த பிளானை பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் யார் ஒன்றாலும் வீட்டில் எழுதி வச்சுட்டு பிள்ளைங்களை டெய்லி ஒர்க் அவுட் பண்ண வச்சிங்கன்னா மேக்ஸிமம் சம்ஸ் நம்ம போட்டு முடிச்சிட்ட மாதிரி ஃபார் பாசிங் இன் 10th standard மேத்தமேட்டிக்ஸ். சார் என் பிள்ளை பாஸ் ஆகிடுச்சு சார். எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு ஆசை இருக்கும். 35ன்றது நல்லா இல்லை சார் மார்க்கு. ஒரு 50, ஒரு 55, ஒரு 60 இருந்தால் நான் கௌரவமாக சொல்லிப்பேன் சார் என் குழந்தையோட மார்க்கு அப்படின்ற மாணவர்களும், டீச்சர்ஸ்க்கு ஒரு 35 எடுத்த பையனை எப்படியாவது ஒரு 50 எடுக்க வைக்கிறது தான் அடுத்த கட்டம் ட்ரை பண்ணுவாங்க. we will move to plan B. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சம்ஸ். கொஞ்சம் கஷ்டம் லெவல் அதிகமாக போகுது சம்ஸ். இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். மேக்ஸ் புக்கில் நிறைய பேஜஸை பார்க்க ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க, பெரட்ட ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. தென் வி வில் என்டர் இன் டு 1.2 and 1.3. ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் ரிலேஷன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. என்ன டைப் ஆஃப் ரிலேஷன்ஸ் கேட்பாங்க, ரிலேஷன்ஸில் டொமைன் கேட்பாங்க, ரேஞ்ச் கேட்பாங்க, ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபங்க்ஷன்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 1.2 1.3ல டோட்டலாக ஒரு 15 சம் இருக்குது. எல்லாமே ரொம்ப ரொம்ப 2 மார்க் சம்ஸாக இருக்கும், சின்ன சின்ன சம்ஸாக இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ண உடனே த லாஸ்ட் சாப்டர் 8.3 and 8.4 we are entering into probability. என்ன சார் லாஸ்ட் சாப்டர் போயிட்டீங்க? நான் சொல்கிற சீக்வன்ஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புக்கு முடியறதே உங்களுக்கு தெரியாது. 8.3 8.4 ப்ராபபிலிட்டி ரொம்ப அருமையான எக்ஸசைஸ். தயவுசெய்து எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 29 எக்ஸசைஸ் சம் இருக்கும், ஒரு 15 எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கும். சில சம்மெல்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா when 2 dice are thrown, even number in the first die, sum of the phases is equal to 8. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் பார்ட்டிசிபேட்டிங் இன் NCC, NSS அந்த மாடலில் ஒரு சம் இருக்குது. when 3 coins are tossed, find number of eights, at least 2 eights, at least 3 eights அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 8.3 and 8.4ல அந்த ப்ராபபிலிட்டியில் 2 எக்ஸசைஸ் 29 + 15 கிட்டத்தட்ட இந்த 44 சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ராபபிலிட்டி கம்ப்ளீட் ஆகும். Now we are in the level of crossing 40s and 50s. 50s cross பண்ணின்னு இருக்கிறோம் நம்ம. அதுக்கு அடுத்தது 7.3 and 7.4. What is 7th chapter? Mensuration. Combined figures. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிண்டருக்கு மேலே கோன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அல்லது கோனுக்கு கீழே எமிஸ்பியர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. கம்பைன்டு டயக்ராம்ஸ், கம்பைன்டு வால்யூம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸசைஸ் 7.3 and 7.4. 7.4ல நம்பர் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ். ஒரு ஸ்பியரை மெல்ட் பண்ணி ஸ்மாலர் ஸ்பியர்ஸ் செய்வாங்க, ஒரு கோனை மெல்ட் பண்ணி ஸ்மாலர் கோன்ஸ் செய்வாங்க, கோன்லேருந்து ஸ்பியர் செய்வாங்க, ஐஸ்கிரீம்ஸ் கேட்பாங்க, ஜுவல் பாக்ஸோடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்பாங்க, ஸ்பியரை மெல்ட் பண்ணி சின்ன சின்ன ஸ்பியர்ஸ் செஞ்சு ஹவு மெனி ஸ்பியர்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த சம்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. வாட்டர் ஃப்ளோயிங் த்ரூ அ பைப்புன்னு ஒரு சம் இருக்கும், அந்த சம்ஸ் தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி கியூபாய்டு ஷேப் உள்ள சம்பில் இருந்து ஓவர் ஹெட் டேங்க், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற டேங்குக்கு தண்ணி ஏற்றுவாங்க, எவ்வளோ தண்ணி பேலன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. எல்லாமே வால்யூம் சம்மந்தப்பட்ட சம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா சம்மந்தப்பட்ட சம்ஸ் இருக்கும். அந்த 2 எக்ஸசைஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. 7.3 and 7.4 ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஒரு 24 சம்ஸ் தான் இருக்குது. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மென்சுரேஷன் கம்ப்ளீட் ஆகுது நமக்கு. நெக்ஸ்ட் என்ட்ரிங் இன்டு 5.3 and 5.4. வாட் இஸ் 5.3 and 5.4? அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி அல்லது கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னு நம்ம சொல்லுவோம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்.
ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும் உங்களுக்கு 5.3 அண்ட் 5.4ல 5.4ல பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஆல்டிடியூட்னு சம் இருக்கும், ஈக்குவேஷன் ஆஃப் பர்பண்டிகுலர் பைசெக்டர்னு சம் இருக்கும். அந்தமாரி ரெண்டு லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அந்த லைன்ஸை ஜாயின் பண்ணுற லைனோட ஈக்குவேஷன் கேட்டிருப்பாங்க. எல்லாமே ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ் இருக்கும் 5.3 அண்ட் 5.4. கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் 5.5, 5.3 அண்ட் 5.4ல டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 46 சம்ஸ் இருக்குது. இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் செகண்ட் பார்ட் ஆஃப் த புக்கு நீங்கள் முடித்த மாதிரி. நவ் என்ட்ரிங் டு த ஃபர்ஸ்ட் பார்ட், த பியூட்டிஃபுல் சாப்டர் 3.1 அல்ஜிப்ரா, லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். அதில் பாதி சம் பார்த்தீங்கன்னா வெறும் ஈக்குவேஷன் சம்ஸாக இருக்கும், பாதி சம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சம்ஸாக இருக்கும். ஸ்டேட்மெண்ட் சம்ஸை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 3.1, 3.2, 3.3 ஃபைண்டிங் GCD யூசிங் டிவிஷன் மெத்தட், வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். 3.2 டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி GCD கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் 3.3க்கு போனீங்கன்னா LCM கொடுத்துருப்பாங்க, GCD கொடுத்துருப்பாங்க, f(x), g(x), ஏதாவது ஒன்று மாற்றி கேட்பாங்க. ஃபைண்ட் LCM, ஃபைண்ட் GCD, ஃபைண்ட் f(x), ஃபைண்ட் g(x). 3.2 அண்ட் 3.3, 3.4, 3.5, 3.6 எல்லாமே சிம்பிளிஃபை த ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், a கியூப் ப்ளஸ் b கியூப் ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், ப்ராடக்ட் சம் மெத்தட் தெரிஞ்சால் போதும். யூ கேன் ஈஸிலி ஃபினிஷ் 3.4 அண்ட் 3.6. 3.4லேருந்து எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. 3.4, 3.5 அண்ட் 3.6 கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபைங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் 3.9 quadratic equation ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. they will give sum of the roots, they will give product of the roots, SOR, POR, sum of the roots கொடுத்துட்டு product of the roots கொடுத்துட்டு quadratic equation ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. 3.19, 3.13 nature of the roots, discriminant கண்டுபிடிப்போம். டெல்டா டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிச்சிட்டு b ஸ்கொயர் மைனஸ் 4ac கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவல் டு 0 வந்ததுன்னா நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ், the roots are real and equal. greater than 0 வந்ததுன்னா the roots are unreal, the roots are real and unequal. less than 0 வந்தா the roots are unreal. அது எல்லாமே உங்களுக்கு 3.13ல இருக்கும். இது அல்ஜிப்ரால கொஞ்சம் சிம்பிளான எக்ஸசைஸ், ஃபுல் கவரேஜ் இதில் வந்துடும். நெக்ஸ்ட் மூவிங் டு 2.1, 2.2 and 2.3. 2.1, 2.2ல நீங்கள் ஈக்லிட் லெமா யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் சம்ஸ், HCF கண்டுபிடிக்கிற மாதிரி சம்ஸ் இருக்கும். 2.3க்கு போனீங்கன்னா உங்களுக்கு மாடுலர் அரித்மெட்டிக் யூஸ் பண்ணி சம்ஸ் போடுற மாதிரி இருக்கும். கிளாக் டைம் ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னது, 10 மணி நேரத்துக்கு பின்னாடி என்னது, அந்த மாடல் சம்ஸ் இருக்கும். ஃபைண்ட் த ரிமைண்டர், அந்த மாடல் சம்ஸ் எல்லாமே 2.3ல இருக்கும். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் 2.4 இஸ் சீக்வன்ஸ், ரொம்ப சிம்பிளான சம்ஸ். ஜென்ரல் டேர்ம்ஸை கொடுத்துட்டு உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி எக்ஸசைஸ். த லாஸ்ட் பார்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், ஆல் த 6 தியரம்ஸ். நம்ம ஜியோமெட்ரியில் 4th சாப்டரில் 4 தியரம்ஸ் இருக்குது, 6 தியரம்ஸ் இருக்குது. 6 தியரம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். 4 உங்களுக்கு மெயின் தியரம்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், ஆங்குலர் பைசெக்டார் தியரம், பித்தாகரஸ் தியரம், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். இந்த 4 தியரம் மெயின் தியரம். 2 கான்வர்ஸ் இருக்கும். என்னென்ன கான்வர்ஸ் இருக்கும் உங்களுக்கு? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்க்கு கான்வர்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஆங்குலர் பைசெக்டார் தியரம்க்கும் கான்வர்ஸ் இருக்கும். பித்தாகரஸ் கான்வர்ஸ் கிடையாது நமக்கு, அதே மாதிரி ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம்க்கும் கான்வர்ஸ் கிடையாது. சார் தியரம் கஷ்டம், அதெல்லாம் சொல்லவே கூடாது. இப்போது நீங்கள் ஆல்ரெடி 40s கிராஸ் பண்ணி, இந்த பக்கம் 50ஸ்லாம் கிராஸ் பண்ணி, 60s கிராஸ் பண்ணி 70ஸ்ல வந்து இருக்கிறீங்க. 70s வந்த பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக தியரம் படிக்க முடியாது. தயவு செய்து பயப்படாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு தியரம் படிங்க, அல்லது 2 நாளைக்கு ஒரு தியரம் படிங்க, அல்லது 3 நாளைக்கு ஒரு தியரம் படித்தா கூட பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளார இந்த 6 தியரம் நம்ம படிச்சிடலாம். தியரம் படிச்சிட்டாலே ஜியோமெட்ரியில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு. அப்போது ப்ளீஸ் கம்ப்ளீட் திஸ் pattern of plan B to score up to 70 marks. அப்போ மேக்ஸ் புக்கில் 2வது ஸ்லாட்டையும் முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம கிட்ட இருந்த 346 பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 180, 190 பேஜ் நீங்கள் இது வரைக்கும் படிச்சுட்டு இருப்பீங்க. என்ன சார் நீங்கள் 10 மினிட்ஸில் சொல்லிட்டு போயிட்டீங்க, நான் படிக்கணும் இல்லை சார் அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே பிரித்து கொடுத்துருக்குறேன். உங்களுடைய நாலேஜ் லெவலுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுருக்கிறோம் நாங்கள். இதில் ஹெவியான சம்ஸ் எதுவுமே இருக்காது. இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 70ஸ்லேருந்து 75 வரைக்கும் நம்ம வந்தாச்சுன்னு அர்த்தம். 75 டாப் கோர் பசங்க கிளாஸில் எப்போதுமே 80s 90ஸ்லேயே ஊஞ்சலாடின்னு இருப்பானுங்க, சென்டம் கிட்டவே போக முடியாது. அந்த மாணவர்களும்
இப்போ சிஸ்டமேட்டிக்காக படிக்க ஆரம்பித்து சில பேர் பக்காவாக இதை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாணவர்களுக்குமான பிளான் தான் நமக்கு பிளான் சி. வாட் இஸ் அ பிளான் சி? பிளான் சியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி லெவல் சம்ஸ் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமான சம்ஸும் இருக்கும், ரொம்ப புரிஞ்சுக்கிறது கடினமான சம்ஸும் இருக்கும். ப்ராக்டிஸ் இஸ் த பெஸ்ட் ஒர்க் அவுட். வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் டீச்சர்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த டைமில் எந்த சம் தெரியலனாலும் நேராக போய் டீச்சர்கிட்ட விழுந்துருங்க. சார் இது எனக்கு திருப்பி சொல்லி கொடுங்கன்னு கேளுங்க. ஏன்னா டீச்சர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ். என் பையன் டவுட்டே கேட்க மாட்டேன்னு ஒரு டீச்சர் ஃபீல் பண்ணிருக்கிறாங்க மேக்ஸில். தயவு செய்து இந்த எக்ஸசைஸை போட ஆரம்பிக்கலாம். எப்படி சார் இதில் ஸ்டார்ட் பண்ணுறது? எனிவே யூ கேன் ஸ்டார்ட். இதை பாருங்கள், பிளான் சி நான் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள். பிளான் சி ஃபர்ஸ்ட் 2.5 and 2.6 arithmetic progression. arithmetic progression என்னென்ன சம்ஸ்லாம் இருக்குது சார்? Sum of 3 terms is 27. Product of 3 terms is 28. Consecutive terms, find the terms அப்படின்னு கேட்பாங்க ஏபியில். அல்லது S1 plus S2 plus S3 is equal to ... Sn is equal to 1/2 mn plus 1 sums எல்லாம் இருக்கும் உங்களுக்கு ஏபியில். அப்போ 2.5லையும் 2.6லையும் உங்களுக்கு டோட்டலாக ஒரு 26 சம் இருக்கும் புக்கிலேயே. அப்புறம் 2.7 and 2.8 is ஜிபி. ஜிபியில் பார்த்தீங்கன்னா 3 plus 3 plus 3 sums இருக்கும். அந்த சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இஃப் ஏபிசி இஸ் அன் ஏபி அண்ட் XYZ இஸ் அ ஜிபி, X power B minus C, Y power C minus A, Z power A minus B is equal to 1 ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதான் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம்ஸ். 2.7 and 2.8 ஜிபியை கம்ப்ளீட் பண்ணுங்க. 24 சம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளில் ஒரு 23 சம்ஸ் இருக்கும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 73 சம்ஸ் இருக்கும் இந்த சம் எக்ஸசைஸில் மட்டும் ஏபி அண்ட் ஜிபி. சார் 2.9 காணும் சார், படிச்சிட்டோம் முன்னாடியே. சார் 2.1 2.2 காணும் சார், அதெல்லாம் படிச்சிட்டோம், முன்னாடியே படிச்சிட்டோம். அதனால் ஃபர்ஸ்ட் யூ கம்ப்ளீட் திஸ் 2.5லேருந்து 2.6 2.7 2.8 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்டிங் மேக்ஸிமம் ஆஃப் எக்ஸசைஸ் இன் செகண்ட் சாப்டர். தென் மூவிங் டு 3.10 and 3.11. வாட் இஸ் 3.10 and 3.11? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் 3 மெத்தட் இருக்குது. ஃபேக்டரைசேஷன் மெத்தட், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், ஃபார்முலா மெத்தட். இந்த 2 எக்ஸசைஸ்லையும் 3.10 3.11 3.12 இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கோம் பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் பயன்படுத்தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கும். ஸ்டேட்மெண்ட்ஸ் பயன்படுத்தி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பயன்படுத்தி இருக்கிற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் ட்ரெயின் ஃப்ரம் சென்னை டு விருதாச்சலம்னு ஒரு சம் இருக்கும் உங்களுக்கு. ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் போத் ட்ரெயின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த மாடல் சம்ஸ் பார்க்கணும். லேடர்னு ஒரு சம் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் சம்ஸ் வரும் அல்ஜிப்ராவில். 3.12ல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூஸிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த சம்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் எக்ஸசைஸ் 3.14. 3.14 என்ன சார் இருக்கு? 3.14 என்ன இருக்குது? ஆல்ஃபா பீட்டா த ரூட்ஸ் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஃபார்ம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் யூசிங் ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் பீட்டா ஸ்கொயர் கேட்பாங்க. யூசிங் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, இந்த மாதிரி மாடல் சம்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. அந்த மாடல்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா 3.14 கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ கிட்டத்தட்ட அல்ஜிப்ரா முடிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. 15 சம்ஸ் எக்ஸசைஸில் இருக்குது, 14 சம்ஸ் எக்ஸாம்பிள் இருக்குது. டோட்டலாக 29 சம்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். Well, fine. Now your real work starts. Geometry 4.1 to 4.4. 4.1லேருந்து 4.4 வரைக்கும் எல்லா எக்ஸசைஸும் பார்க்கணும். 4.1 4.2 4.3 4.4. சார் ஆல்ரெடி நம்ம இங்கே பார்த்துட்டோமே சார் 4.1 4.2 4.4. தீஸ் ஆர் ஒன்லி ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி. இதில் வெறும் ஜியோமெட்ரி தான் சொல்லணும். நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். இது தியரிட்டிக்கல் ஜியோமெட்ரி 4.1 4.2 4.3 4.4 ஆர் தியரிட்டிக்கல் ஜியோமெட்ரி. தியரிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் ரைடர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம தியரம்ஸ் பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும். எத்தனை சம்ஸ் இருக்கு பாருங்க? 39 plus 27 சம்ஸ் இருக்கு. 2 insect approaching the lamp post னு ஒரு சம் இருக்கும். 2 airplanes starting from the airport னு இருக்கும். find the distance between the flights இருக்கும். அந்த மாடல் சம்ஸ். medians are concurrent ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. reflection of the lamp post on the mirror னு ஒரு சம் இருக்கும். அந்த மாடல் சம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். எல்லா சம்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். பிகாஸ் வி வாண்ட் அ சென்டம். பிளான் சி இஸ் அ சென்டம் பிளான். சி ஃபார் சென்டம். இது சென்டம்காக ஒர்க் ஆகிருக்கிற பிளான். இது எல்லா சம்மும் போட்டு பார்க்கணும். டோன்ட் டேக் எனி திங் ஃபார் கிராண்டட். இது வராது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணவே கூடாது. நோ ப்ளூ பிரிண்ட், நோ ப்ளூ பிரிண்ட், நோ ப்ளூ பிரிண்ட்.
நான் எந்த சம்முமே ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே இல்லை பாருங்க, எல்லாமே எல்லா எக்ஸசைஸுமே பார்க்கணும் நீங்கள், ஒரு சம்முமே மிஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்ட்ரிங் இன்டு 6.1 வெரி ஃபைன் எக்ஸசைஸ் ட்ரிக்னோமெட்ரி. நிறைய பசங்க இந்த எக்ஸசைஸ் படிக்கணுமாலாம் கேட்டிருக்காங்க, அது மாதிரிலாம் சான்ஸே எடுத்துக்காதீங்க. சென்டம் வேணும்னா 6.1ல டோட்டலாக எக்ஸசைஸ் 10 சம் தான் இருக்குது, எக்ஸாம்பிள் 17 சம் இருக்குது. எல்லா சம்முமே போட்டு பாருங்க, எல்லாமே ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணுறது. sin square theta plus cos square theta is equal to 1, 1 plus tan square theta equal to secant square theta, 1 plus cos square theta is equal to cosecant square theta. அந்த ஃபார்முலாஸ் யூஸ் பேஸ் பண்ணி தான் சம்ஸே இருக்கும். அதுக்கப்புறம் sin cos tan அதோடைய ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும். 6.1 நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 27 சம் போட்டு பார்க்க வேண்டியதா இருக்கும். then moving to 6.2, 6.3, 6.4, 6.2, 6.3, 6.4 எல்லாமே உங்களுக்கு என்னது heights and distances. நம்ம ட்ரிக்னாமெட்ரி எங்கெல்லாம் அப்ளை ஆகுது அந்த சம்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷிப் டெக்கில் இருந்து டாப் ஆஃப் த ஹில் கண்டுபிடிக்கிற சம்ஸ் இருக்கும். டூம் மேலே ஃப்ளாக் பறக்க விட்டுட்டு ஹைட் ஆஃப் த ஃப்ளாக் கேட்பாங்க. அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் சம் இருக்கும். அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி 2 பில்டிங்க்கு நடுவில் ஃப்ளோர்ஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து டாப் ஆஃப் த பில்டிங் பார்க்குற மாதிரி சம்ஸ் இருக்கும். எந்த சம்முமே மிஸ் பண்ணாதீங்க. 6.2, 6.3, 6.4 டோட்டலாக 20 + 16 உங்களுக்கு 36 சம்ஸ் வருது, ட்ரிக்னாமெட்ரியில் மட்டுமே வருது. Next moving to 7.1 and 7.2. 7.1 and 7.2 is mensuration, the curved surface area, total surface area உடைய starting sums, blooming sums இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 7.2ல பார்த்தீங்கன்னா வால்யூம்ஸ் கண்டுபிடிக்கிற sums இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிளோடைய லேம்ப் இருக்கும், ஃப்ரஸ்டம் ஷேப்பில் இருக்கும், find the total surface area, cost of painting sums எல்லாம் இருக்கும் இந்த எக்ஸசைஸில். 7.2ல பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் மில்க் கேட்டிருப்பாங்க, ஃப்ரஸ்டம் ஷேப் பக்கெட்ல பால் ஊத்துற மாதிரி சம்ஸ் இருக்கும், அதோட வால்யூம் கண்டுபிடிங்க, காஸ்ட் ஆஃப் மில்க் கண்டுபிடிங்க கேட்டிருப்பாங்க. 7.2 இந்த 2 எக்ஸசைஸ் பார்த்துட்டீங்கன்னா மென்சுரேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் மூவிங் டு 8.1 and 8.2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சார் வெரி போரிங் எக்ஸசைஸ் சார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நிறைய டேபிள் ஃபில் பண்ண சார், நிறைய மல்டிப்ளை பண்ண சார், நிறைய டிவைட் பண்ண சார். மேக் இட் அ லாஸ்ட் சாய்ஸ் இன் யுவர் சம். உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் 10 5 மார்க் அட்டன் பண்ணணும், 11 5 மார்க் தெரியும், அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸை விட்டுட்டு மற்ற சம்மு போட்டு போயிடுங்க. இதை லாஸ்ட் சாய்ஸாக வச்சுங்க. ஏன்னா ஆல்ரெடி யூ நோ தேர் இஸ் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ். உங்களுக்கு என்ன பயமாக இருக்குன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, அடிஷன், சப்ராக்ஷன் நிறைய பண்ணணுமே சார் இதில் அப்படின்ற பயம் வேண்டாம் உங்களுக்கு. 8.1, 8.2 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கடைசியாக ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நிறைய மாடல் இருக்குது சார், என்ன சார் பண்ணுறது? மேக்ஸிமம் ஃபைண்ட் த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேட்டாங்கன்னா யூ கோ ஃபார் எனி மெத்தட். உங்களுக்கு எந்த மெத்தட் தெரியுமோ போடலாம். டைரக்ட் மெத்தட் தெரிஞ்சால் போடலாம், மீன் டீவியேஷன் மெத்தட் தெரிஞ்சால் போடலாம், அசியூம்டு மீன் மெத்தட் தெரிஞ்சால் போடலாம். டீச்சர்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக மெத்தட்ஸ்லாம் கொடுக்குறது கிடையாது. இந்த மெத்தடில் தான் செய்யணும்லாம் யாரும் கேட்கறது கிடையாது. மெத்தட்ஸ் கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு எந்த மெத்தட்ஸ் தெரியுமோ அந்த மெத்தட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கிறது, இந்த ஸ்கோர் கன்சிஸ்டண்ட்டாக அந்த ஸ்கோர் கன்சிஸ்டண்ட்டாக பார்க்குறது, ஏதாவது வேல்யூவை ராங்காக என்டர் பண்ணிவிட்டு கரெக்டட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்க, கரெக்டட் மீன் கண்டுபிடிங்க, அந்த மாதிரி சம்ஸ்லாம் இருக்கும். 8.1, 8.2 அதில் பார்த்தீங்கன்னா 24 + 17 சம்ஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ டோட்டலாக ஒரு 41 சம்ஸ் இதில் கவர் ஆகுது. 8.1 and 8.2. After completing up to this, நம்ம புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1004 sums, அதாவது 998 புக் சம்ஸ், 6 தியரம்ஸை சேர்த்து போட்டிங்கன்னா 1004 சம்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு இருப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் புக் கொஷின்ஸ் 1351 கொஷின்ஸ் டோட்டலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட் ஒரு 91 இன்க்ளூட் ஆயிருக்கும், QR கோட் ஒரு 131, இதெல்லாமே 1 மார்க் கொஷின்ஸாக இருக்கும். இப்போ டோட்டல் சம் 1351 சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆகவே 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களே, நான் உங்களை பயம்படுத்தவில்லை. மேக்ஸ் புக்கை 3 பாகமாக பிரிச்சிருக்கிறோம். 3 parts, A part, B part, C part. To start with, a very smart student, classல 80s plusல இருக்கிறவங்க start always with plan C, complete this, then go for plan B, then go for plan A. சார் நான் 50A வரமாட்டேன் சார், plan A முடி, plan B முடி. சார் நான் 70sலேயே உட்காந்துருக்கிறேன் சார், B முடி, A முடி, பிறகு C ஸ்டார்ட் பண்ணிக்கோ. அப்போது இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நான் சம்ஸை பிரித்து கொடுத்துருக்குறேன். A பேட்டர்ன், B பேட்டர்ன் அண்ட் C பேட்டர்ன். இந்த ABCயில் எப்படி வேணால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டீச்சர்ஸ் நீங்களும் கைட் பண்ண ஆரம்பிக்கலாம்.
பேரண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் இந்த பிளான் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு சார்ட் போட்டுட்டு இந்த எக்ஸசைஸ் இந்த சம் போட்டுட்டியா, இந்த எக்ஸசைஸ் இந்த சம் போட்டியா, இதை கம்ப்ளீட் பண்ணிட்டியா, இதை கம்ப்ளீட் பண்ணிட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருங்க. பிள்ளைகள் எப்போதுமே மேக்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு புக்கை திறந்து வச்சுப்பாங்க, நோட்டை திறந்து வச்சுப்பாங்க. 2 சம்மை போட்டு முடிச்ச உடனே அந்த எக்ஸசைஸே போட்டு அவங்க நினச்சின்னு இருப்பாங்க. அது கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்க, டீச்சர்ஸ் வாட்ச் பண்ணுங்க. கூட ஏதாவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் போகிற பிள்ளைங்க, அதுவும் பேட்டர்ன் எதுவுமே தெரியாது, ப்ளூ பிரிண்ட் எதுவுமே தெரியாது, அந்த பிள்ளைகளுடைய கஷ்டத்தை நீங்களும் ஷேர் பண்ணணும். பேரண்ட்ஸ் கொஞ்சம் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்க கூட உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க்கிங் த ப்ராப்ளம்ஸ், கால்குலேஷன் பார்ட் இல்லாமல், ஜியோமெட்ரி இல்லாமல், கிராஃப் இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரியும் கொஷின் பேப்பரில் கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட் மெனலஸ் தியரம், டிஃபைன் அ ஃபங்க்ஷன், define a relation, state Siva's theorem, what is the one-one function, what is many-one function, how to represent a function, give an example of a reciprocal function, state Euclid division lemma, state fundamental theorem of arithmetic, what is upper triangle matrix, what is lower triangle matrix, what is a scalar matrix, what is a diagonal matrix. இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸையும் நீங்கள் புக்கில் இருந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டம் வர்றதுக்கு 100% சான்சஸ் உண்டு. அது இல்லாமல் நிறைய 1 marks கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. who is father of algebra, who is father of trigonometry, who is called great geometer, who is called father of Indian statistics, who is a prince of mathematician, who got fellowship from Royal Society of England. இந்த மாதிரி நிறைய 1 mark கொஷின்ஸும் புக்கோட இன்ட்ரோடக்ஷன்ஸ்லேருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம புக்கில் லிசனிங் கார்னரு அல்லது ப்ரோக்ரஸிவ் செக்கு நிறையா இருக்கும். புக்ஸை இன் அண்ட் அவுட் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், பிடிஏ புக்குன்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 6 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்கும். அந்த 6 மாடல் கொஷின் பேப்பர்ஸும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கிற 1 mark, 2 mark, 5 mark, ஜியோமெட்ரி, கிராஃப் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அந்த 6 மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு 10% மார்க்ஸ் வந்தால் கூட நமக்கு அது மிகப்பெரிய ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா நல்ல அழகாக கொடுத்துருக்காங்க அந்த பிடிஏ கொஷின்ஸ். 6 மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ப்ராக்டிஸ் த 6 மாடல் கொஷின் பேப்பர்ஸ். ஆகவே வரப்போகும் பப்ளிக் எக்ஸாமில் 10th ஸ்டாண்டர்ட் மாணவர்களே இந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணிவிட்டு இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் அழுத்தலாம், இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இன்னும் 10th ஸ்டாண்டர்டில் என்னென்ன சப்ஜெக்டில் மார்க் எடுக்குது என்று உங்களுக்கு வீடியோ ஃபாலோ ஆகும். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.